வணக்கம் நேயர்களே! அனைவரையும் டியர் பூமியின் ஜிகே வித் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, போன வீடியோல ஜிகே வித் மதியில ஒரு கொஸ்டின் கேட்டு இருந்தேன். இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கிரையோஜெனிக் இயந்திரத்தை பயன்படுத்தி ஏவப்பட்ட செயற்கைக்கோள் எதுன்னு? அதற்கான விடை ஜிசாட் 14. சரி நேயர்களே, இன்றைக்கு ஜனவரி 6. இன்றைக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது உலக போர் அனாதைகள் தினம். இந்த நாளை ஆங்கிலத்தில் வேர்ல்ட் டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாள் எதுக்காக கொண்டாடப்படுதுன்னா, போர்களாலையும் வன்முறைகளாலையும் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் துயர நிலை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் கொண்டாடப்படுது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி, பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வுக்கான வாய்ப்புகளை வழங்கி அந்த குழந்தைகளின் வாழ்க்கையை மீட்டெடுக்க உதவுது. கண்ட பெயர்ச்சி, ஆங்கிலத்துல கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். பூமியில இருக்கிற கண்டங்கள் காலப்போக்குல மெதுவா நகர்கின்றனங்கிறது அறிவியல் கோட்பாடு ஆகும். இது 1912 ஜனவரி 6 ஆல்ஃபிரட் வேக்னர் இந்த கோட்பாட்டை முன் வச்சாரு. பூமியோட நிலப்பரப்புகள் ஒரே பெரிய நிலப்பகுதியா இருந்ததுன்னும், அது எல்லாம் பிரிஞ்சு இன்றைய நிலைக்கு வந்ததுன்னும் விளக்குது. இது அப்புறம் தட்டு புவிப்பொறை கட்டமைப்பு கோட்பாட்டுக்கு வழிவகுத்தது. ஆங்கிலத்துல பிளேட் டெக்டானிக்ஸ்னு சொல்லுவோம். பிளேட் டெக்டானிக்ஸ்னா கண்டப்பெயர்ச்சி என்பது தட்டு புவிப்பொறை கட்டமைப்பு கோட்பாட்டின் ஒரு பகுதியாகும். இது பூமியோட மேலோடு, அதாவது கிரஸ்ட், அந்த பெரிய தட்டுக்களால ஆனதுன்னும் அவை நகர்கின்றன என்றும் விளக்குது. இது என்ன கோட்பாடுனா, பூமி முதல்ல ஒரு பெரிய கண்டமா இருந்துச்சு. அது காலப்போக்குல உடைஞ்சு கண்டங்கள் நகர்ந்து தற்போதைய நிலையை அடைந்தது. இதற்கான ஆதாரங்கள் தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா போன்ற கண்டங்களின் விளிம்புகள் ஒன்றோடு ஒன்று பொருந்துறதையும், தொலைவுல உள்ள கண்டங்கள்ல ஒரே மாதிரியான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் புதைப்படிவங்கள் இருப்பதையும் அவர் கண்டுபிடிச்சாரு. அடுத்ததா நேயர்களே, ஒருவருடைய புனைப்பெயரை சொல்றேன். யாருன்னு கண்டுபிடிங்க. கொல்கத்தாவின் புனிதர். ஆங்கிலத்துல செயின்ட் ஆஃப் கல்கட்டா. இப்ப சொல்லுங்க. ம். கரெக்ட். அன்னை தெரசா தான். இன்னைக்கு அன்னை தெரசா பிறந்த நாளும் இல்லையேன்னு தான் யோசிக்கிறீங்க. நேர்களே, அன்னை தெரசா முதலில் இந்தியாவிற்கு, அதிலும் குறிப்பா கொல்கத்தாவிற்கு ஜனவரி 6 1929ஆம் ஆண்டு வந்தாங்க. கொல்கத்தாவிலேயே தங்கி ஏழைகள் மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு சமூக சேவையை தொடங்கி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பை தொடங்கினாங்க. நேர்களே, இந்த இடத்துல ஒரு ஜிகே சொல்றேன். அல்பேனிய நாட்டை பூர்வீகமாக கொண்ட அன்னை தெரசாவுக்கு 1980இல் இந்தியாவின் சிறந்த குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அடுத்ததா நேயர்களே, நமது பாரம்பரிய உடைகளை ஊக்குவிக்கும் ஒரு நாளா ஜனவரி 6 இருக்கு. என்ன, உடைக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க? இன்னைக்கு வேட்டி தினம் கொண்டாடப்படுது. நம்மளுடைய கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் ஒரு நாளா இருக்கு. மேலும் கைத்தறி நெசவு தொழிலை ஆதரிக்கவும் இந்த நாள் ஒரு வாய்ப்பா இருக்குது. அடுத்ததா நேயர்களே, குவிஸ் டைம் வந்தாச்சு. தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி எந்த ஆண்டிலிருந்து வேட்டி நாளாக கொண்டாடப்படுகிறது? விடையை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழுக்கு டியர் தமிழ் சேனலை பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல டியர் எஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. பாய் நேயர்களே.